வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு ஏமாற்றம், பிரதமர் சாடும் ஆசிரியர் சங்கம். நாட்டை வந்தடைந்த வாகனங்கள் வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். நாட்டில் காற்றின் தரம் குறித்து வெளியான தகவல். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பல்வேறு பிரதேசங்களில் வீடுகளின் கதவுகளை உடைத்து திருட்டு, சந்தேக நபர் கைது. கச்சத்தீவு திருவிழாவிற்கான திகதிகள் குறிப்பு. 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடமிருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்திர வட்டியை செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை இதனை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அததரண நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கை மின்சார சபையால் மின்சார இணைப்பு வழங்கப்படும் போது நுகர்வோரிடமிருந்து பெறப்படும் இந்த பாதுகாப்பு வைப்பு தொகைக்கு செலுத்தப்பட வேண்டிய வருடாந்த வட்டி தொகையை நுகர்வோருக்கு செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் நீதிமன்றத்தால் இலங்கை மின்சார சபைக்கு இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையால் 2024 ஜனவரி 30 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சீராக்கல் மனுவில் குறிப்பிடப்பட்டவாறு இலங்கை மத்திய வங்கியால் செலுத்தப்படும் 11.67% வருடாந்திர வட்டியை உள்நாட்டு மின்சார நுகர்வோருக்கும் ஏனைய மின்சார நுகர்வோருக்கும் செலுத்த வேண்டும் என துரைராஜா, சோபித ராஜகருணா ஆகியோர் உள்ளடங்கிய 3 கொண்ட நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இலங்கை மின்சார சட்டத்தின் 3/28 பிரிவின்படி பெறப்பட்ட வருடாந்திர வட்டி தொகையை நுகர்வோருக்கு செலுத்துமாறு மின்சார மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் சங்கம், அந்த சங்கத்தின் தலைவர் மகேஷ் பண்டார இலங்கசிங்க மற்றும் செயலாளர் பிரசாத் பாதிய அமரகோன் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனித உரிமை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர், அந்த அமைச்சின் செயலாளர், பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். மனுதாரர் தரப்பிற்காக கலாநிதி சிரேஷ்ட சட்டத்தரணி சந்திரநாத் தாபரே ஆஜரான நிலையில் பிரதிவாதிகள் சார்பாக அரசாங்க சட்டத்தரணி சுரேகா அகமட் ஆஜராகியிருந்தார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் 17 தொடங்கி 26 வரை இடம்பெறவுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுமதி அட்டைகள் கிடைக்காதவர்கள் மார்ச் மாதம் 7 முன்பாக பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.donets.lk பார்வையிட்டு அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்யும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பாடம், மொழி மற்றும் பெயரில் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் மார்ச் 10 நள்ளிரவு 12 மணி வரை www.onlineexam.gov.lk என்ற இணையதளத்தை பார்வையிட்டு ஆன்லைனில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, வவுனியா, கண்டி, கேகாலை, நுவரெலியா, களுத்துறை, அம்பாந்தோட்டை, பொலன்னறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் நல்ல நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காற்றின் தரம் இன்று வெள்ளிக்கிழமை 32 தொடக்கம் 80க்கும் இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயங்கள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நாட்டில் வியாழக்கிழமை பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் கொழும்பு 7, கண்டி, கேகாலை, நுவரெலியா, களுத்துறை, பொலன்னறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் நல்ல நிலையிலும் காணப்பட்டது. அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும், குறிப்பாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் 1 மணி முதல் 2 மணி வரை காற்றின் தரம் குறைவடைந்து காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி வெகனார் காரை 65 லட்சம் ரூபாய் முதல் 75 லட்சம் ரூபாய் வரையிலும், RS காரொன்றை 80 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலும், வெசல் ரக காரை 165 லட்சம் ரூபாய் முதல் 200 லட்சம் வரையிலும் விற்பனை செய்ய முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 5 வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்ட நிலையில் 2வது தொகுதி வாகனம் நாட்டை வந்தடைந்துள்ளது. அதன்படி ஜப்பானிலிருந்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட 196 வாகனங்கள் நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. அதற்கமைய வெகன் ஆர், எல்டோ, டொயோட்டோ யரிஸ், டொயோட்டோ ராய்ஸ், வெசல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கெப்ரக வாகனங்கள் தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. டொலர் நெருக்கடி, கொரோனா தொற்று உள்ளிட்ட காரணிகளால் மோசமான பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்ட 2020ஆம் ஆண்டில் பல பொருட்களின் இறக்குமதியை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் வாகன இறக்குமதியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் கடந்த வருட இறுதியில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு தொடர்பான நலன்புரி குழுவின் அறிக்கைக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள், அதிபர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் 2022ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட சம்பள முரண்பாட்டில் 1/3 பங்கை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது சுபோதானி குழு அறிக்கையின்படி வழங்கப்பட்டது. மீதமுள்ள 2/3 பங்கை பெறுவதற்காக கடந்த ஆண்டு ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சுபோதானி குழு அறிக்கை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் இது ஒரு தீவிரமான பிரச்சினை. சம்பள கட்டமைப்பின்படி முதன்மை சேவை 7வது இடத்திலும் ஆசிரியர் சேவை 8வது இடத்திலும் இருப்பதாக பிரதமர் கூறியிருந்தாலும் இது தவறான தகவல் என்றும், சம்பள கட்டமைப்பின்படி ஆசிரியர் சேவை 12வது இடத்தில் இருப்பதாகவும் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கற்பித்தல் தரத்திற்கு கீழே இருந்த சிறப்பு தர செவிலியர்கள், மேலாண்மை சேவையின் உயர் வகுப்பினர் மற்றும் காவல்துறையினரின் சம்பள அமைப்பு 1997 முதல் அதிகரித்துள்ளது. ஆசிரியர் சேவையில் 30,000 வெற்றிடங்கள் உள்ளதால் காலியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாடசாலைகளை பராமரிப்பதற்காக வழங்கப்படும் பணம் போதுமானதாக இல்லை. மேலும் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்படும் 18% வட் வரியை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் தெரிவித்துள்ளார். 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் பசறை, ஹாலியல, பதுளை, கந்தகெட்டிய, ஊவ பரணகம, மீகஹகிவுள மற்றும் சொரணா தொட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும், நுவரெலியா மாவட்டத்தில் வளப்பனை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மதியம் 12:30 மணி முதல் நாளை மதியம் 12:30 மணி வரை அமுலில் இருக்கும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு பிரதேசங்களில் உள்ள வீடுகளின் கதவுகளை உடைத்து பெறுமதியான பொருட்களை திருடியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்தின் தெற்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மேல் மாகாணத்தின் தெற்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஒரு கொடவத்தை பிரதேசத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குர்நாகல் நாரமல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபர் கொகுவளை, கிருளப்பனை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பிரதேசங்களில் உள்ள பல்வேறு வீடுகளின் கதவுகளை உடைத்து பெறுமதியான பொருட்களை திருடியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளன. மேலும் சந்தேக நபரிடமிருந்து 5 மடிக்கணினிகள் மற்றும் கேமரா உள்ளிட்ட பல்வேறு இலத்திரனியல் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாணத்தின் தெற்கு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கச்சத்தீவு தீவில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்திர திருவிழா இந்த ஆண்டு மார்ச் 14 மற்றும் 15ஆம் திகதிகள் நடைபெறவுள்ளது. இந்த முறையும் இந்த தெய்வீக விழாவிற்கு இலங்கை கடற்படை மனிதவளம், தொழில்நுட்ப மற்றும் வளங்களை பங்களிக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து தென்மேற்காக சுமார் 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கச்சத்தீவு தீவில் நடைபெறும் இந்த விழா 100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டுள்ளது. சுமார் 1.15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சிறிய தீவு இலங்கையிலிருந்து மிக தொலைவில் உள்ள தீவாகவும், இலங்கை தீவு கூட்டத்தில் இந்தியாவிற்கு மிக அருகில் உள்ள தீவாகவும் கருதப்படுகிறது. ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு ஏமாற்றம், பிரதமர் சாடும் ஆசிரியர் சங்கம். நாட்டை வந்தடைந்த வாகனங்கள் வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். நாட்டில் காற்றின் தரம் குறித்து வெளியான தகவல். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பல்வேறு பிரதேசங்களில் வீடுகளின் கதவுகளை உடைத்து திருட்டு, சந்தேக நபர் கைது. கச்சத்தீவு திருவிழாவிற்கான திகதிகள் குறிப்பு. 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.